போன முறை நம்ம யூனிட் 9ல் வந்து மனநலமும் மனநலவியலும் பார்த்தோம். இப்போது போன முறை வந்து நம்ம ஒரு சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இனி அடுத்த டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணலாம். இந்த லெசனை இந்த முறை கவர் பண்ணிடலாம். வாங்க டாபிக் போகலாம். போன முறை நம்ம வந்து அணுகுதல் மனப்போராட்டம், அப்ரோச் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், அணுகுதல் மனப்போராட்டம். அடுத்தது வந்து விலகுதல் மனப்போராட்டம், அவாய்டன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். இம்முறையில் இரண்டு எதிர் ஊக்கிகள் சம வலிமையுடன் செயல்படும் நேரங்களில் எதை முதலில் தவிர்ப்பது என்பதிலே வந்து குழப்பமாகுது. இவ்வகை மனப்போராட்டம் தான் விலகுதல் மனப்போராட்டம். இவ்வகையான மனப்போராட்டம் தான் விலகுதல் மனப்போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாரு. ஒரு மாணவன் வந்து வீட்டு பாடத்தை செய்ய மிகுந்த வெறுப்பு. வீட்டு பாடம் செய்யனாவே ஒரு வெறுப்பு. அதே சமயம் வீட்டு பாடங்களை முடிக்காமல் போனால் ஆசிரியர் தரும் தண்டனையின் மீது பயங்கர வெறுப்பு. இதுதான் வந்து விலகுதல் மனப்போராட்டம். அடுத்தது வந்து விலகுதல் போராட்டம். ஒன்று அணுகுறோம், ஆனால் அது விலகு மாதிரி ஒரு போராட்டம் ஏற்படுது. இம்முறையிலே நேர் எதிர் ஊக்கிகள் பங்கு பெறுகின்றன. ஒருவர் விரும்பி அணுகக்கூடிய ஆனால் வெறுக்கக்கூடிய ஓர் இலக்கு உள்ளது. இத்தகைய விலக்கினை விரும்பி ஏற்பதா அல்லது வெறுத்து கைவிடுவதா என்ற சிக்கலில் தவிர்க்கும் போது விலகுதல் மனப்போராட்டம் ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டு வந்து சர்க்கரை வியாதி நோயாளிக்கு இனிப்பை சுவைக்கவும் ஆசை. இப்போ ஒரு சர்க்கரை நோயாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து இனிப்பை வந்து அந்த டேஸ்ட்டை வந்து சாப்பிட ஆசை. அதே நேரத்தில் இனிப்பை வந்து சுவைத்தால் நோயின் கொடுமை கூடுமே என்று பய உணர்வு. இதுதான் வந்து அணுகுனாலும் அது வந்து விலகு தெரியாமல் ஒரு போராட்டம். அதுதான் விலகுதல் போராட்டம். அடுத்தது இணக்கம் அல்லது பொருத்தப்பாடு உடைய நடத்தை, அட்ஜஸ்ட்மெண்ட் இன் பிஹேவியர். இணக்கம் அல்லது பொருத்தப்பாடு உடைய நடத்தை. பொருத்தப்பாடுடைய நடத்தை என்ற கருத்து மிக பழமையான ஒன்று. அதே போல் இயற்கை சூழ்நிலைகளுக்கு மட்டும் ஏற்ற இணக்கமான நடத்தையை வெளிப்படுத்தும் விலங்காக இராமல் மனிதன் தன் சமூக உள தேவைகளுக்கும் சூழ்நிலைகளின் யதார்த்த நிலைகளுக்கும் இடையே ஒரு சமரச போக்கை மேற்கொள்ள வேண்டிய சமூக பிராணியாக திகழ்கிறான். இவ்வாறு வாழ்க்கையிலே காணப்படும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் மனித தேவைக்கும் ஏற்ப இணக்கமான முறையில் நடந்து கொள்வதைத்தான் பொருத்தப்பாடு என்கிறோம். பொருத்தப்பாட்டினை இரண்டு வகையாக நோக்கலாம். பொருத்தப்பாடு என்பது அடைவு என்று கருதுவது ஒரு நோக்கு. இந்நோக்கின்படி பொருத்தப்பாடு உடையவன் சமுதாயத்தோடு ஒட்ட ஒழுகுதல் போன்ற திறன்களின் மேம்பாட்டு சிறப்புற்று விளங்குவான். பொருத்தப்பாட்டில் தரத்தை கண்டறிய உளவியலறிஞர்கள் 4 முக்கிய அடிப்படைகளை நிர்ணயித்துள்ளனர். அவைகளாவன: உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த், உள ஆறுதல் அல்லது அமைதி, சைக்கலாஜிக்கல் கம்ஃபோர்ட். பணியில் திறமை.
எஃபிஷியன்சி இன் ஒர்க் சமூக ஏற்பு அல்லது உடன்பாடு, சோஷியல் அக்செப்டன்ஸ், சமூக ஏற்பு அல்லது உடன்பாடு. பொருத்தப்பாட்டினை ஒரு செயல்முறை என்று கருதுவது இரண்டாவது நோக்கு. இக்கருத்தின்படி ஒருவனது உள் தேவைகளுக்கும் அவனது சூழ்நிலைகளின் வெளி தேவைகளுக்கும், உள் தேவை எக்ஸ்டர்னல் நீட்ஸ், வெளி தேவை உள் தேவை இன்டர்னல் நீட்ஸ், வெளி தேவைன்னா எக்ஸ்டர்னல் டிமாண்ட் ஆஃப் த சுச்சுவேஷன், இடையே இணக்கம் காணப்படுவதே பொருத்தப்பாடாகும். உள் தேவைகளுக்கும் வெளிப்புற தேவைக்கும் இடையே ஏற்படும் முரண்பாடுகளால் குழப்பம் ஏற்படுகிறது அல்லது பிரச்சனை தோன்றினால் அதை தீர்ப்பதற்கு கீழ்கண்ட 3 வழிமுறைகள் பொருத்தப்பாட்டு நடத்தை மேற்கொள்ளப்படுகிறது. ஒருவன் தனது உள் தேவைகள் அதான் இன்டர்னல் நீட்ஸஸ், உள் தேவைகளோ அல்லது வெளி தேவைகளோ எக்ஸ்டர்னல் நீட்ஸஸ் மாற்றி அமைத்து கொள்ளுதல். அவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை தன் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளுதல். அடுத்தது அவன் குழப்பமான சூழ்நிலையிலிருந்து விடுபட மன அமைவுகளை, மென்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ், அதாவது தற்காப்பு நடத்தைகளை, எஃபிஷியன்ஸ் மெக்கானிசம்ஸ் மேற்கொள்வதன் மூலம் தனது ஆளுமையை குன்றாமல் காத்து கொள்ளலாம். பொருத்தப்பாடற்ற நடத்தை நனவிழி மனதில் நசுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இச்சைகள், ஆசாபாசங்கள் ஆகியவைகளின் வெளிப்பாடே என்பது. புலப்படும் இத்தாள்களை அவன் மனைவியோ அல்லது பிறரோ பார்க்க நேர்ந்தால் அதன் விளைவாக சங்கடங்களோ விளையும். இத்தகைய நடத்தைகளை பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் அல்லது வேல் அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது தற்காப்பு நடத்தைகளை எனப்படும். நனவிழி நிலையிலுள்ள மனப்போராட்டங்களால் ஏற்படும் இத்தகைய நடத்தையுள்ளவன் தவறான பொருத்தப்பாட்டை பெற்றவன் அல்லது மனநலம் குன்றியவன் எனப்படுவான். நசுக்கப்பட்ட அனுபவங்களையும் பிரச்சனைகளையும் மீண்டும் நனவு நிலைக்கு உயர்த்தி அவற்றை பற்றிய சரியான மனப்பான்மையை தோற்றுவித்தால் இத்தகைய பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் மறைந்தொழிகின்றன என்பதை உளப்பகுப்பாய்வு கொள்கையினர் நிரூபித்துள்ளனர். மனக்குழப்பம் அன்ரெஸ்ட். இன்றைய சமுதாயத்தில் மக்கள் மனமுறிவையும் மன இறுக்கத்தையும் டென்ஷன் மனக்குழப்பத்தையும் அடுத்தடுத்து சந்திக்க வேண்டியிருக்கிறது. இவைகளிலே விளைவாக சமுதாயத்திலே ஒழுக்கக்கேடுகளும் குழப்பங்களும் உண்டாகின்றன. மனக்குழப்பம். இன்றைய சமுதாயத்தில் மக்கள் மனமுறிவையும் மன இறுக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் மன இறுக்கத்தையும் டென்ஷன் மனக்குழப்பத்தையும் அடுத்தடுத்து சந்திக்க வேண்டியிருக்கிறது. இவையின் விளைவாக சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடுகளும் குழப்பங்களும் உண்டாகின்றன. மாணவர்களிடையே மனக்குழப்பங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அன்ரெஸ்ட் ஏற்படுவதற்குரிய பல்வகை காரணங்கள். மனமுறிவும் மனப்போராட்டமும். சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் பரவலாக வயது வந்த மக்களிடையே மனமுறிவு ஏற்பட்டு அந்த மனமுறிவுகளே
இன்றைய போராட்டங்களை உண்டாக்கக்கூடியதாக அமைகின்றன. ஏழ்மை நிலை. இன்றைய மக்களில் பெரும்பாலானோரின், குறிப்பாக கிராமத்தில் வாழ்வோரின் வாழ்க்கை தரம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளது. இளைஞர்களிடத்திலே காணப்படும் வேலையில்லா திண்டாட்டம். இன்று கல்லூரியிலிருந்தும் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களது படிப்பை முடித்துவிட்டு வெளிவந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு வேலைக்கான உத்தரவாதமே இல்லை. மாணவர்கள் கல்வி நிறுவனங்களிலிருந்து வெளியே வந்த உடனே கல்வி கற்ற தேவையில்லாத இளைஞர்களாக மாறிவிடுகிறார்கள். மதிப்பு குறைதல், தரம் குறைதல். மாணவர்களிடையே குழப்பம், அமைதியின்மை தோன்றுவதற்கு முக்கிய காரணம் அவர்களது மதிப்பானது குறைக்கப்படுவது. அதாவது மாணவர் என்றாலும் அவருக்குரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படாமல் இருக்கும்போது அவர்களிடையே குழப்பம் ஏற்படுகிறது. தற்காப்பு நடத்தைகள், டெஃபிஷியன்ட் மெக்கானிசம்ஸ். உலகில் ஒவ்வொருவருக்கும் தனக்கு மனக்கவலை உருவாகும் சமயங்களில் அம்மனக்கவலைகளை ஆன்சைட்டி தவிர்க்கும் அல்லது தணிக்கும் நோக்கத்துடன் தன்னை அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தைகள் தற்காப்பு நடத்தைகள் எனப்படும். தற்காப்பு நடத்தைகள் மனக்கவலை அளிக்கும் சூழலிலிருந்து அப்போதைக்கு விடுபடவும் மனப்பதற்றத்தை அப்போதைக்கு தவிர்க்கவும் உதவுகிறது. மனக்கவலைகளை ஏற்படுத்தும் சிக்கல்களை தற்காப்பு நடத்தைகள் உண்மையிலேயே தீர்ப்பதில்லை என்பதையே நினைவில் கொள்ளுங்கள். ஏறத்தாழ ஒரு 60 விதமான தற்காப்பு நடத்தைகள் மனிதர்கள் மேற்கொள்வதாக உளவியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். அடிக்கடி நாம் மேற்கொள்ளும் சில தற்காப்பு நடத்தைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். காரணம் கற்பித்தல், ரேஷனலைசேஷன். எப்படின்னா காரணம் கற்பித்தல். அதுக்கு காரணம் கற்பித்தல். ஒருவர் தனது பொருந்தாத நடத்தைக்கு பிறர் ஏற்கும் வகையிலே சாக்குபோக்கு சொல்வது, நியாயப்படுத்தி பேசுவதும் காரணம் கற்பித்தல் என்னும் தற்காப்பு நடத்தையாகும். காரணம் கற்பித்தல் அந்த தற்காப்பு நடத்தையாகும். எடுத்துக்காட்டு தொலைக்காட்சி பெட்டியிலே பொருத்தப்பாட்டினை இரு வகையாக நோக்கலாம். ஓகே, பொருத்தப்பாடு என்பது ஒரு அடைவு என்று கருதுவது ஒரு நோக்கு. அடைவு என்று கருதுவது ஒரு நோக்கு. அந்நோக்கின்படி பொருத்தப்பாடு உடையவன் சமுதாயத்தோடு ஒட்ட ஒழுகுதல் போன்ற திறன்களில் மேம்பட்டு சிறப்புற்று விளங்குவான். பொருத்தப்பாட்டின் தரத்தை கண்டறிய உளவியலறிஞர்கள் 4 முக்கிய அடிப்படைகளை நிர்ணயிக்கிறார்கள். இப்போது அதை தான் நம்ம பார்ப்போம். ஒன் பை ஒன்னை பார்ப்போம். ஒன்று உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த். ரெண்டாவது உள ஆறுதல் அல்லது அமைதி, அதுதான் சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட், உள ஆறுதல் அல்லது அமைதி. 3 பணியில் திறமை, எஃபிஷியன்சி இன் ஒர்க். 4 சமூகம் ஏற்பு அல்லது உடன்பாடு, சோஷியல் அக்செப்டன்ஸ். இந்த 4 தான் நம்ம அடிப்படையாக நிர்ணயிக்கிறது. உளவியல் மூலமாக 4 முக்கியமாக அடிப்படையாக நம்மளுக்கு நிர்ணயிக்கிறது. என்னென்னா 1 உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த். 2 உள ஆறுதல் அல்லது அமைதி, சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட். அப்புறம் பணியின் திறமை, எஃபிஷியன்சி இன் ஒர்க்.
4 சமூக ஏற்பு அல்லது உடன்பாடு, சோஷியல் அக்செப்டன்ஸ். பொருத்தப்பாட்டினை ஒரு செயல்முறை என்று கருதுவது. 2வது நோக்கு, இக்கருத்துப்படி ஒருவனது உள் தேவைகளுக்கும் இன்டர்னல் நீட்ஸ், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இன்டர்னல் நீட்ஸ் அவனது சூழ்நிலையின் வெளி தேவைகளுக்கும் எக்ஸ்டர்னல் டிமாண்ட்ஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் இடையே இணக்கம் காண்பதே பொருத்தப்பாடு ஆகும். உள் தேவைகளுக்கும் வெளிப்புற தேவைகளுக்கும் இடையே ஏற்படும் முரண்பாடுகளால் குழப்பம் அல்லது பிரச்சனை தோன்றினால் அதை தீர்ப்பதற்கு கீழ்கண்ட 3 விதிமுறைகளில் பொருத்தப்பாடு நடத்தை மேற்கொள்ளப்படுகிறது. 1 ஒருவன் தனது உள் தேவைகளையோ அல்லது வெளி தேவைகளையோ மாற்றி அமைத்து கொள்ளுதல். 2 அவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை தன் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளுதல். 3 அவன் குழப்பமான சூழ்நிலையிலிருந்து விடுபட மன நுண்ணொழுக்கங்களையும் மென்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், அது பேர் என்னதுன்னா மென்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், அதாவது தற்காப்பு நடத்தைகளை டெஃபிஷியன்ஸ் மெக்கானிசம் மேற்கொள்வது. தற்காப்பு நடத்தைகள்னால் டெஃபிஷியன்ஸ் மெக்கானிசம்ஸ் மேற்கொள்வதன் மூலம் தனது ஆளுமையை குறையாமலும் குன்றாமலும் காத்து கொள்ளுதலாம். இதுதான் இணக்கம் பொருத்தப்பாடு இல்லாத நடத்தையை அட்ஜஸ்ட்மெண்ட் இன் பிஹேவியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொருத்தப்பாடற்ற நடத்தை, அந்த நடத்தையில் பொருத்தப்பாடே இருக்காது, அது போல் இருக்கும் அந்த நடத்தை. அதுதான் பொருத்தப்பாடற்ற நடத்தை. நனவிழி மனதிலே நசுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இச்சைகள், ஆபாசனங்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடே என்பது புலப்படும். இத்தாள்களை அவன் மனைவியோ அல்லது பிறரையோ பார்க்க நேர்ந்தால் அதன் விளைவாக சங்கடங்களே விளையும். இத்தகைய நடத்தைகள் பொருத்தப்பாடற்ற நடத்தைகள். மேல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுதான் பொருத்தப்பாடற்ற நடத்தை தான் மேல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அதுதான் தற்காப்பு நடத்தைகள் எனப்படும். நனவிழி நிலையில் உள்ள மன போராட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா. நனவிழி நினைவுள்ள அப்கான்ஷியஸ்லேருந்து மன போராட்டம் இருக்குது பார்த்தியா, இப்படிதான் குழப்பிக்கிற தன்மை அந்த போராட்டம் இருக்குது ஏற்படும். இத்தகைய நடத்தை உள்ளவன் தவறான பொருத்தப்பாட்டையே பெறுவான் அல்லது மனநலம் குன்றியவனே எனப்படுவான். நசுக்கப்பட்ட அனுபவங்களையும் பிரச்சனைகளையும் மீண்டும் மீண்டும் நனவு நிலைக்கு உயர்த்தி அவற்றை பற்றிய சரியான மனப்பான்மையை தோற்றுவித்தால் இத்தகைய பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் மறைந்தொழிகின்றன என்பதை உளப்பகுப்பாய்வு கொள்கையினர் நிரூபித்துள்ளனர். மனக்குழப்பம், அன்ரெஸ்ட்னா மனக்குழப்பத்தை தான் அன்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. இன்றைய சமுதாயத்தில் மக்கள் மனமுறிவு, மன இருக்குன்னா டென்ஷன், அதிக டென்ஷன், மன இறுக்கத்தினால தான் அந்த டென்ஷன் வருது. மனக்குழப்பத்தையும் அடுத்தடுத்து சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த விளைவுகளால் சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடுகளும் குழப்பங்கள் அதிகம் உண்டாகிறது. அடுத்தது டாபிக் மாணவர்களிடையே மனக்குழப்பம் எப்படி வருது, ஏற்படுத்தக்கூடிய பல வகையான காரணங்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட
அன்ட்ரஸ்ட் சுச்சுவேஷன் வந்து எப்படி வருதுன்னு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மன முறிவும் மன போராட்டமும். எதனால் மன முறிவு வருது, எதனால் மன போராட்டம் வருதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் வந்து நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைகளை வளர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் பரவலாக வயது வந்த மக்களிடையே மன முறிவு ஏற்பட்டு அந்த மன முறிவு இருக்குது பார்த்தியா, அந்த மன முறிவுகளை இன்றைய போராட்டங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகிறது. அதே போல் ரெண்டாவது அடுத்த ஒரு காரணம் என்னென்னா ஏழ்மை நிலை. இன்றைய மக்களின் பெரும்பாலானோரின், குறிப்பாக கிராமத்திலே வாழ்வோரின் வாழ்க்கை தரம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளதனால் பல மன முறிவுகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்த காரணம் என்னென்னா இளைஞர்களே காணப்படும் வேலையில்லா திண்டாட்டம். இளைஞர்களிட வந்து படிச்சுட்டு என்ன வேலை செய்ய போகிறன்ற ஒரு மனக்குழப்பம், மன சோர்வு, இதனால் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிறது. இன்று வேலையில்லா திண்டாட்டத்தினால்தான் இந்த மன சோர்வுகள் மன குழப்பங்கள்லாம் வருதுன்னு சொல்ல வராது. இன்று கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களது படிப்பை முடித்து ஆமாம், லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து படிப்பை முடிச்சுட்டு வந்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து வேலைக்கான உத்தரவாதமே இல்லை. ஆனால் படிப்பு மட்டும் முடிச்சிடுறாங்க. வேலைக்கு ஏன்னா இந்த வேலை தான் நம்ம சொல்கிற உத்தரவாதம் இல்லாதனால பல மனக்குழப்பங்களும் மன போராட்டங்களும் வந்து இயல்பாகவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. மாணவர்கள் கல்வி நிறுவனங்களிலிருந்து வெளியே வந்த உடனேயே கல்வி கற்ற வேலையில்லாத இளைஞர்களாகவே மாறிவிடுகிறார்கள். அடுத்தது மதிப்பு தரம் குறைதல். மாணவர்களுக்கிடையே குழப்பம், அமைதியின்மை தோன்றுவதற்கு முக்கிய காரணம் அவர்களது மதிப்பானது குறைக்கப்படுகிறது. அதாவது மாணவர் என்றாலும் அவர்களுக்குரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படாமல் இருக்கும்போது அவர்களுடைய குழப்பம் ஏற்படுகிறது. தற்காப்பு நடத்தைகள், டெஃபிஷியன்ஸ் மெக்கானிசம்ஸ். உலகில் ஒவ்வொருவருக்கும் தனக்கு மனக்கவலை உருவாகும் சமயங்களில் அம்மனக்கவலைகளை ஆன்சைட்டி தவிர்க்கவும் அல்லது தணிக்கும் நேரங்களுடன் தன்னை அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தைகள் தான் தற்காப்பு நடத்தைகள் சொல்கிறாங்க. தற்காப்பு நடத்தைகள் மனக்கவலைகள் அளிக்கும் சூழ்நிலையிலிருந்து தற்காப்பு நடத்தைகள் வந்து மனக்கவலை அளிக்கும் குழப்பங்களிலிருந்து குழப்பமான சூழலிருந்தும் அப்போதைக்கு விடுபடும் மனப்பதட்டத்திலிருந்தும் அப்போதைக்கு தவிர்க்கவும் உதவுகின்றது. மனக்கவலைகளை வந்து ஏற்படுத்தும் சிக்கல்கள் தற்காப்பு நடத்தைகள் உண்மையிலேயே தீர்ப்பதில்லை என்பதையே நினைவில் கொள்ளுங்கள். ஏறத்தாழ 60% தற்காப்பு நடத்தைகளை மனிதர்கள் மேற்கொள்கிறார்கள், உளவியல் அறிஞர்கள் வந்து கருதுகிறார்கள். அடிக்கடி நாம் மேற்கொள்ளும் சில தற்காப்பு நடத்தைகளை பற்றி வந்து அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்வது நம்மளுக்கு வந்து நல்லது. காரணம் கற்பித்தல், ரேஷனலைசேஷன். நான் காரணம் கற்பித்து எதனால் வந்து இது ஆகுது அப்படின்னு ஆராயாமல் காரணம் எதானா அதை தேடி குழப்பத்தில் போய் சிக்கிறது. காரணம் கற்பித்தல். ஒருவர் தனது பொருந்தாத நடத்தைக்கு பிறர் ஏற்கும் வகையிலே சாக்குப்போக்கு சொல்வதும் நியாயப்படுத்தி பேசுவதும் காரணம் கற்பித்தல் எனும் தற்காப்பு நடத்தையாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, தொலைக்காட்சி பெட்டி வாங்க பொருளாதார வசதி வந்து
இல்லாத ஒருத்தர் வந்து பிள்ளைகள் படிப்பு கெட்டுவிடும் என்பதற்காக டிவி வாங்கவில்லை என்று கூறுதல். நரி கதையிலே நரி சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறுவது. அப்படின்னு அவங்க வந்து ஒரு காரணம் கற்பித்துக்கிறது. அவங்களால அந்த பொருள் வாங்க முடியவில்லை, அவங்க ஏழ்மை சூழ்நிலையை வந்து இது போல் ஒரு காரணம் கற்பிச்சுக்கிறாங்க. அதை எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க. இதை ஈடு செய்தல் பலவீனம் அல்லது விரும்பத்தகாத பண்பினை உடைய ஒருவர் அதற்கு மாறாக பிறர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு பண்பினை வளர்த்து கொள்ளுதல் ஈடு செய்தல் எனப்படும். எடுத்துக்காட்டு, உடல் தோற்றத்திலே அழகு குறைந்த மாணவி படிப்பில் வந்து கொஞ்சம் முழு மூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக திகழ்வது. ரெண்டாவது இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது இடமாற்றத்தை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஒரு நபரிடமோ அல்லது ஒரு பொருளிடமோ வெறுப்பு கொள்ளும் ஒரு மாணவர் அவ்வெறுப்பினை அப்பொருளின் மீதோ நபரின் மீதோ நேரடியாக காட்ட இயலாத நிலையில் இடமாற்றம் என்ற நடத்தை தோன்றுகிறது. ஒரு நபர் இருக்காங்க, ஒரு நபரிடமோ அல்லது ஒரு பொருளிடமோ வெறுப்பு கொள்ளும் ஒரு மாணவர் அவ்வெறுப்பினை அப்பொருளின் மீதோ நபரின் மீதோ நேரடியாக காட்ட இயலாத நிலையில் இடமாற்றம் என்ற நடத்தி தோன்றுகிறது. இது என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய வெறுப்பை வந்து ஒரு நபரிடம் காட்ட முடியல, இல்லை ஒரு பொருளிடம் அந்த வெறுப்பை காட்ட முடியலன்னா வந்து ஒரு மாணவரிடம் அந்த வெறுப்பை வந்து அடுத்த ஒரு ஆள்கிட்ட திணிச்சு அவங்கக்கிட்ட ஒரு சத்தம் போட்டு விட்டுருது. இதுதான் வந்து இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, தன் கணவரிடம் நேரடியாக கோபத்தை காட்ட முடியாத மனைவிகள் வந்து குழந்தைகளை அடித்தோ அல்லது பாத்திரங்களையும் தரையிலே உருட்டுவதன் மூலமாகவோ கோபத்தை வந்து வெளிப்படுத்து. இதுதான் வந்து அந்த நபரிடமோ அல்லது அந்த வெறுப்பை அந்த மனிதரிடம் காட்ட முடியாமல் இந்த போல் குழந்தைங்களிடமோ பாத்திரத்தை மூலியமோ வெளிப்படுத்துது. இதுதான் வந்து இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்ல வராங்க. அடுத்தது வந்து பின்னடைதல் ரெக்ரெஷன். ஒரு பிரச்சனையை நம்ம வயது வந்தோர் போல் அணுக தெரியாமல் சின்ன குழந்தை போல் எதிர்நோக்கும் போது பின்னடைதல் என்ற ஒரு நடத்தை தோன்றுகிறது. அதுதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்கன்னா, பின்னடைதல் என்ன அப்படின்னு இப்போ புரியலன்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். தான் விரும்பி கேட்ட ஸ்கூட்டர் கிடைக்கவில்லை என்பதற்காக கல்லூரி மாணவர் வீட்டில் தரையிலே புரண்டு அட்டகாசம் பண்ணி ஆட்டம் பிடிச்சி அழுவுறது. எனக்கு வந்து கிடைக்கல அந்த ஸ்கூட்டர், அதை வாங்கி கண்டிப்பாக தரணும் அடம் பிடிச்சி அழுது. அதுதான் வந்து தான் விரும்பி கேட்ட ஸ்கூட்டர் கிடைக்கவில்லை என்பதற்காக கல்லூரி மாணவர் வீட்டில் தரையில் புரண்டு அடம் பிடித்தல். அதுதான் வந்து பின்னடைதல். பின்வாங்குதல் வித்ராவல். பின்வாங்குதல் வந்து மனமுறிவு அல்லது தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகி கொள்ளும் முறையை தான் பின்வாங்குதல் முறை என்கிறோம். எடுத்துக்காட்டு, ஒரு போட்டியிலே வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதை வந்து உணர்ந்த விளையாட்டு வீரர் காயம் அல்லது சுளுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறி
போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளுதல். மனநலவியல் மென்டல் ஹைஜீன் ஒருவரின் ஆற்றலுக்கும் இலக்குவுக்கும் சமன்பாட்டின்மை தோன்றினால் மனமுறிவு ஏற்படுகிறது. ஒருவரோட ஆற்றல் அவருடைய செயல்னாலையும் அல்லது அந்த இலக்குக்கும் சமன்பாடின்மை தோன்றினால் மனமுறிவு ஏற்படுகிறது. மனமுறிவிலிருந்து பொருத்தப்பாட்டின்மையும் ஆளுமை கோளாறுகளும் மனநோய்களும் ஏற்பட்டு மனநலம் பாதிப்படைகிறார்கள். இப்பிரச்சனையிலிருந்து மனிதர்கள் விடுபட்டு மனநலத்துடன் வாழ்வதற்கு உதவுகின்ற அறிவியலே தான் நம்ம மனநலவியல் என்கிறோம். அடுத்தது மனநலவியல் எனப்படுகிறது. அடுத்து இதோட குறிக்கோள்கள் பார்க்கலாம். ஒன்று மனக்கோளாறுகளும் பிழற்சி உடையவர்களும். அந்த மனக்கோளாறு உடையவர்கள் எப்படி இருப்பாங்க, உடையவரது நிலை எப்படி இருக்கும். ரெண்டாவது மனநலம் பேண உதவுதல். அவங்களோட மனநலம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாம். மனநலத்தையும் பொருத்தப்பாட்டையும் அடைய தேவையான பயிற்சி அளிக்கலாம். அது என்ன பயிற்சின்னு வாங்க பார்ப்போம். நம்மை நாமே உணர, நம்மை நாமே ஏற்க, நம் இயல்புக்கேற்ப நடந்து மனநலத்துடன் திகழ மனநலவியல் உதவி செய்கிறது. இந்த மனநலவியல் என்னென்னத்துக்கு நம்மளுக்கு உதவி செய்யுதுன்னா, நம்மை நாமே உணர்ந்து கொள்ளவும், நம்மளை ஏற்றுக்கொள்ளவும், நம் இயல்புக்கேற்ப நடந்து கொள்ளவும், மனநலத்துடன் திகழவும் மனநலவியல் உதவி நம்மளுக்கு அந்த உதவி சிறப்பாக செயல்படுகிறது. மாணவர்களின் கற்றலில் இது யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், மாணவர்களுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். மாணவர்களோட இயல்பு எப்படி இருக்குன்னா, மாணவர்களின் கற்றலிலும் வளர்ச்சியிலும் மனவெழுச்சியிலும் பங்கினை ஆசிரியருக்கு எடுத்து கூறுவதன் விதமாகவே இந்த குறிக்கோள்கள் நம்ம உதவியாக இருக்கிறது. மாணவர்கள் பொருத்தப்பாட்டின்மை அடையாத வண்ணம் காப்பது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கடமையாகும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இக்கடமையை செய்ய மனநலவியல் கருத்துக்கள் உதவியாக இருக்கும். மனநலவியல் கோட்பாடுகள் பின்பற்றப்பட்டால் என்னென்ன நன்மைகள்னு அடுத்த இது கவர் பண்ணுவோம். மனப்போராட்டங்கள் எழும் நிலைமை பெருமளவில் நீங்கும். மனப்போராட்டங்கள் இது இல்லாமல் அதை படிக்கலாமா, இது இல்லாமல் இது செய்யறது கரெக்டாக செய்யறதா இப்படின்னு மனப்போராட்டம் எழும் நிலைமை பெருமளவில் நீங்கும். ரெண்டாவது பொருத்தப்பாட்டின்மை, பிரச்சனை நடத்தை, நெறிப்பிழவு நடத்தை மற்றும் ஆளுமை கோளாறு போன்றவற்றினை தாக்கத்திலிருந்து விடுபட இயலும். அடுத்தது மனநல பேணுவதற்கான வழிமுறைகளையும் பயிற்சிகளையும் தெரிந்து கொள்ள முடியும். மனநலவியல் குறிக்கோள்கள் குறித்து மார்கரெட் மீட் அவருடைய கருத்து என்னன்னு பார்ப்போம். உலகின் முன்னேற்றமும் அமைதியும் தோன்ற ஒவ்வொரு மனிதனும் அவனது முழுமையான உடல் மன திறன்களுடன் தனக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையிலே செயல்பட வேண்டும். இத்தகைய நிலையை சமூகத்தில் தோற்றுவிப்பதன் மூலமாக மனநலவியல் குறிக்கோளாக அமைந்துள்ளது. இது போல் முக்கிய ஒரு குறிக்கோளை நம்ம சமுதாயத்தோட ஒன்றி இருக்கும். மனநோய்கள் மென்டல் இல்னஸ். அடுத்தது மனநோய் மென்டல் இல்னஸ்.
ஆசிரியர்களுக்கும் சொல்கிறாங்க, மாணவர்களுக்கும் மாணவர்களே, மாணவர்களிடம் மனமுறிவுகள், மனப்போராட்டங்கள், ஆளுமை கோளாறுகள், மனநோய்கள் காணப்படலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உடலுக்கு நோய் வருவதைப் போல் உள்ளத்திற்கும் நோய் வரலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாணவர்களுக்கு காணப்படும் மனநோய்கள் பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. அப்போ ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்கள் காணப்படும் மனநோய்க்கு பற்றி விழிப்புணர்வு நீங்கள் உங்கள் தொழிலிலே வெற்றி பெற உதவுகிறது. மனநோய் என்பது உலகளாவிய பிரச்சனையாகும். உளவியல் ரீதியாகவும் சமூக சூழ்நிலை காரணமாகவும் உடலியல் ரீதியாகவும் மனநோய் ஏற்படுகின்றன. மூளையில் கண்ணுக்கு புலப்படாத பல ரசாயன பொருட்கள் தேவையான அளவை விட கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் மனநோய் ஏற்படுகிறது என்று மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனநோய்களின் 2 பிரிவுகள்: மீதமான மனநோய், மைனர் மென்டல் இல்னஸ். எடுத்துக்காட்டு: பதட்டம், ஆங்ஸைட்டி, மிக அச்சம், ஃபோபியா. தீவிர மனநோய்கள். இந்த பதட்டத்தை தான் ஆங்ஸைட்டி சொல்கிறாங்க. ஒரு விதமான பதட்டம். இப்போ ஆசிரியர் ஒரு மாணவனை ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன் எதுவும் இல்லை அப்படின்னு இதுன்னா உடனே அவன் இல்லை, அந்த பதட்டத்தினால எங்கள் வீட்டில் இப்படி போனாங்க, அங்கே போனோம், அங்கே போனோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பதட்டத்தை உண்டாக்குறான். அவனுக்குள்ளே ஒரு பதட்டத்தை உண்டாக்கிறது. மிக அச்சம், ஃபோபியா. மிக அச்சம் தான் ஃபோபியா சொல்கிறாங்க. தீவிர மனநோய்கள். எடுத்துக்காட்டு: மனசிதைவு, சமூக பங்கேற்பிலே பின்னடைவு ஏற்படுகிறது. அடுத்தது மனநிலை நோய்கள், மனசோர்வு. மன நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மனநோய்க்கு பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. பொது மருத்துவ பட்டம். பொது மருத்துவ பட்டம்னா நம்ம எம்பிபிஎஸ் தான் பொது மருத்துவ பட்டம் என்றாங்க. பெற்ற பின்பு மனநல மருத்துவ மேற்படிப்பு முடித்தவர்கள் மனநல மருத்துவர்களாக, சைக்காட்ரிஸ்ட் தான் மனநல மருத்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தீவிரமான மனநோய்களுக்கு ஆலோசனைகள், பயிற்சி முறைகளோடு சரியான மருந்துகளையும் தருகிறார்கள். மனவியல் அறிஞர்கள் மருந்தில்லா சிகிச்சை முறையை மட்டுமே மேற்கொள்கிறார்கள். மனபாதிப்புகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் பயிற்சிகளையும் இவர்கள் தருகிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டால் நோயாளி விரைவிலே குணமடையலாம். யார் இருவரும் செயல்பட்டனா இந்த மன பாதிப்புக்கு ஆலோசனையும் பயிற்சிகள் இவர்கள் தருகிறார்கள். மனவியல் அறிஞர்கள் மருந்தில்லா சிகிச்சை முறையை மட்டுமே மேற்கொள்கிறார்கள். மன பாதிப்புக்கும் ஆலோசனைகளுக்கும் பயிற்சிகளை இவர்கள் தருகிறார்கள். இவர்கள் ஒருவர் இணைந்து செயல்பட்டால் நோயாளி விரைவில் குணமடையலாம். அடுத்தது இது முக்கியமான டாபிக். என்னென்னா, தீவிரமான மனநோய்க்கு அறிகுறி என்ன, சாதாரணமான மனநோய் அறிகுறி என்ன. சூப்பர், நல்ல டாபிக் இல்லை இது. பார்ப்போம் வாங்க, 1 by 1 பார்ப்போம். மற்றவரிடம் நெருங்கி பழகாமல் ஒதுங்கி இருத்தல், கலகலப்பாக பேசாமல் அமைதியுடன் இருப்பது, எந்த நேரமும் எதையோ பார்த்தாற்போல் சிந்தித்தே கொண்டு இருத்தல், யாரும் இல்லாத நேரத்தில் தன்னை யாரோ கூப்பிட்டார்கள் என்று நினைத்து பேசுதல், தேவையில்லாத மனபயம், தனக்கும் மற்றவர்களுக்கும் அபாயமான நிலையை ஏற்படுத்தி முயற்சி செய்தல்,
அன்றாட அலுவல் பாதித்தல், தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து இந்த அறிகுறிகளாக இருந்தால் அவங்க தீவிரமான நோயின் அறிகுறி. அதெல்லாம் அது உண்மையாலுமே தீவிரமான நோயின் அறிகுறி தான். அவங்க கண்டிப்பாக மனநோய் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. சாதாரண மனநல அறிகுறிகள்: எப்போதும் வருத்தத்துடன் இருப்பார்கள், கொஞ்சம் கவலைப்படுவாங்க, வேலையில் ஈடுபாடு இன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் தற்கொலை எண்ணம், காரணமற்ற மனப்பதட்டம் இருக்கும். இது சாதாரண மனநோய் அறிகுறிகள். சாதாரண மனநோயின் அறிகுறிகள் இதெல்லாம். இது தீவிரமாக இருக்கிற மனநோயின் அறிகுறிகள். ஐயோ, எவ்வளோ சின்ன இதுதான், பயங்கர வித்தியாசம். மனநோய் இருக்கிறவங்களுக்கும் மனநோய் இல்லாதவங்களுக்கும். அடுத்தவங்களை போட்டு துன்புறுத்தினே இருப்பாங்க, சத்தம் போட்டுனே இருப்பாங்க. இதெல்லாம் அடுத்தவங்க தான் செய்கிறது தான் பயங்கரமாக நல்ல இது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளவே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் தீவிர மனநோயோட அறிகுறிகள். இது இயல்பான மனநோயில் அறிகுறிகள். எப்போதும் கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க, வேலையில் ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறமா எதனா ஒன்றா தற்கொலை எண்ணமாக எதுவும் இல்லைன்னா காரணமற்ற மனப்பதற்றம் ஒன்று, இப்படியும் இருக்காங்க. ரெண்டுமே மனநோயோட அறிகுறி தான். என்ன, இது சாதாரணமான மனநோய் அறிகுறி, இது கொஞ்சம் தீவிரமான மனநோயோட அறிகுறி. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம மாணவர்களுக்கு இல்லை, எப்படி மாணவர்களை ஊக்குவிப்பதுன்றது தான் நம்ம மனநோய்களை அறிகுறி. அதை அனலைஸ் பண்ணி நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஓகே, அடுத்த டாபிக் கவர் பண்ணுவோம். ஆலோசனை. வித்தியாசமான, விபரீதமான, பொருத்தப்பாடற்ற நடத்தைகளுடைய மாணவர்களை அடையாளம் காணுங்கள். எப்படி வித்தியாசமான, விபரீதமான, பொருத்தப்பாடற்ற நடத்தைகளுடைய மாணவர்களை அடையாளம் காணுங்கள். இத்தகைய மாணவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் மனவியலறிஞர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று செயல்படுத்துங்கள். இளையோர் நெறி பிறழ்வு. ஜுவானிலி டெலிக்வன்சி. இளையோர் நெறிப்பிழவு என்பது ஓகே. இளையோர் நெறிப்பிழவு. அடுத்தது, இளையோர் நெறிப்பிழவு என்பது குழந்தைகளின் அல்லது குமர பருவத்தினரின் தீவிரமான சமூக விரோத நடத்தை ஆகும். நெறிப்பிழவு பெரும்பாலும் முரண்பட்ட மனவெழுச்சிகளால் ஏற்படும் மனப்போராட்டங்களின் தீவிர விளைவுகளே ஆகும். பிரச்சனை நடத்தையுடையவர்களே காலப்போக்கில் நெறிப்பிழவுடையவராக மாறுகிறார்கள். நெறிப்பிழவுன்னா நெறியற்ற செயல்கள் கொண்டவராக மாறுகிறார்கள். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா, திருடுதல் பொதுவாக சிறுவர்களிடையே காணப்படும் நெறிப்பிழல் நடத்தையாக உள்ளது. நெறிப்பிழல் நடத்தைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள்: வீட்டை விட்டு ஓடிப்போதல், திருடுதல், பெரியோர்களுக்கு கீழ்ப்படியாமை, பிற பாலரிடம் தவறாக நடந்தல், பெற்றோரை அவமதித்தும் தன் சுற்றியுள்ளவர்களை சத்தமிட்டும் நடந்து கொள்வார்கள். நெறிப்பிழல் நடத்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒழுக்கமில்லாத நடத்தை, நெறிப்பிழல் நடத்தை. இதெல்லாம் மாணவர்களுக்கும் இதுதான் இதுவாகுது. அதே போல் திருத்தம் இது எப்படி திருத்த பொதுவான வழிமுறைகள்னால்,
அன்பு, பரிவு காட்டுதல், வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், தனித்திறமைகளை வளர்த்தல். இதே போல் மாணவர்கள் வந்து வகுப்பறைகளில் வந்து இது போல் மேற்கொண்டாங்கன்னா எப்படி நம்ம வந்து திருத்தல் பொதுவான வழிமுறைகள் மேற்கொள்ள வேண்டும்னா, அவங்கக்கிட்ட அன்பு, பரிவு காட்டுதல், வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், தனித்திறமைகளை வளர்த்தல். எதுனா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமைகளை வந்து உன்னால் இந்த திறமையை வளர்த்துக்கோ, இனி வந்து படிப்பில் கவனம் செலுத்து, இல்லைன்னா உனக்கு வந்து பிடிச்ச ஒரு கலையில் கவனம் செலுத்து அப்படின்னு அந்த மாணவர்களை வந்து நம்ம ஒரு திருத்தி ஒரு நல்வழிப்படுத்த முடியும். குழு வேலைகளில் ஈடுபடுத்தல், இல்லை ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் வந்து ஈடுபடு. ஓய்வு நேரத்தில் வந்து விருப்ப வேலைகளை செய், அதில் ஈடுபடுத்தி மனநிலையும் சிந்தனையும் செயல்களையும் கொண்டு வா. மனநல மருத்துவ ஆலோசனைப்படி அறிவுரை பகிர்தல், மனப்போராட்டங்களை அகற்றுதல். மனநல ஆலோசனைகளை மீட் பண்ணி அவங்களுடைய மனப்பதற்றத்தையும் மனப்போராட்டத்தையும் அகற்றுதல். பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தல். நம்ம வந்து ஒரு மாணவருக்கு நாம் சொல்கிறத விட அவங்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு இது போல் வந்து உங்கள் பிள்ளைகிட்ட வந்து இது போல் நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, உங்கள் குழந்தை வந்து மேன்மை அடையும், அந்த குழப்பத்தமான சூழ்நிலையும் அந்த மனப்போராட்டத்தையும் வெளியே கொண்டு வரத்துக்கும் அவங்க பெற்றோர்களையும் மாணவர்களை ஊக்குவிக்கலாம். மாணவர் மற்றும் ஆசிரியரின் மனநலத்தை உயர்த்துவது குறித்து மாணவர்களிடம் கீழ்கண்ட குறைபாடுகள் காணப்பட்டால்: படிப்பில் குறை, செயல்திறனில் குறை, பேச்சில் குறை, மன வெளிப்பாட்டில் குறை, கவனக்குறைவு, இணக்கச்சிக்கல், உணவு பழக்க வழக்க கோளாறுகள், மலம் சிறுநீர் கழிப்பதில் கோளாறுகள். இவரின் மனநலம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என அறியலாம். இவர்கள் மேல் அன்பும் பரிவும் காட்டி நெறிப்படுத்த வேண்டும். கற்பிப்பதிலே தனி கவனம் செலுத்த வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இது போல் மாணவர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஆசிரியராக இருந்து இந்த மனப்போராட்டத்துங்கெலாம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, பெற்றோர்கள் வந்து அவங்கக்கிட்ட எப்படி நடந்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணால் அந்த மன போராட்டங்கள்லேருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். மாணவர்களையும் தற்காத்துக்கலாம், பெற்றோர்களையும் தற்காத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். பொய் நோய்கள். ஃபெசிடியஸ் டிஸார்டர்ஸ். பொய் நோய்கள்னு ஒரு இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சில குழந்தைகள் சிக்கல்களிலிருந்து தப்பிக்கவும் காரியங்களை சாதித்து கொள்ளவும் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளவும் பிறர் கவனத்தை தன்மேல் திருப்பவும் நோய் இருப்பதாக நடிப்பார்கள். பள்ளிக்கு செல்ல விரும்பாத குழந்தைகளிடம் இத்தகைய நடத்தையை காணலாம். மாணவர்கிட்ட இப்படிலாம் ஒரு நடத்தைகள் இருக்குன்னாவே அவங்க பொய் நோயாளிகள்னு அர்த்தம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? பொய் நோயாளிகள் அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், ரொம்ப எதுன்னா அவங்கள நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணி அவங்கள வந்து இல்லை நீ செய்கிறது வந்து அப்நார்மலாக பிஹேவியர் இருக்குது, அதெல்லாம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டி அவங்கள நல்வழியில் நேர்த்தியாக கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். மனக்கட்டுப்பாடு இழப்பு கோளாறுகள். மனக்கட்டுப்பாடு இழப்பு கோளாறுகள் வந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க. இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர்ஸ். மனக்கட்டுப்பாடு இழப்பு கோளாறுகள்.
மனக்கட்டுப்பாடின்றி தோன்றும் எண்ணத்திற்கேற்ப விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் மேற்கொள்ளப்படும் இயல்பற்ற நிலைகளை மனக்கட்டுப்பாடிழப்பு கோளாறுகள் எனப்படுகிறது. அதுதான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாரு. இடைவிட்டு வெடிக்கும் நோய் இன்டர்மிட்டென்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிஸார்டர்ஸ். இவ்வகை கோளாறு உள்ளவர்கள் சூழ்நிலையை மறந்து கோபத்தையும் சோகத்தையும் திடீரென வெளிப்படுத்துவார்கள். இத்தருணங்களில் பிறரை அடிப்பார்கள், பொருட்களை உடைப்பார்கள். திருட்டில் மகிழ்தல். திருட்டில் மகிழ்தல். சிலர் தீ மூட்டி பார்த்து மகிழ்வார்கள். சிலர் தங்கள் தலைமுடிகளை பிடித்து கொள்வார்கள். ஆசிரியர்கள் தங்கள் பணியிலே மன நிறைவுடன் செயல்பட, சொந்த வாழ்வில் திருப்தியுடன் வாழ, சமுதாயத்தில் மதிப்புடன் திகழ மனநல கருத்துக்கள் பெரிய அளவிலே உதவுகின்றன. மனநலம் பேணும் வழிகள் சிறு குழந்தை பருவம் முதலேயே செயல்படுத்தப்பட வேண்டும். மாணவர்கள் பொருத்தப்பாட்டுடன் இசைவான ஆளுமை வளர்ச்சி பெறுவதற்காக பள்ளிகளில் மனநலம் மற்றும் மனநலவியல் கருத்துக்கள் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படும் பல்வேறு செயல்பாடுகள் மனவெழுச்சிகளை தூய்மை செய்வதற்காக இசை, ஓவியம், அதனால்தான் அந்த மனவெழுச்சியை ஒரு தூய்மை அதை ஒரு கட்டுப்பாட்டுக்கூடும் அதை நேர்த்தியாக செய்வதற்காக தான் இசை, ஓவியம், விளையாட்டு போட்டி, விருப்ப செயல்கள், மற்ற பிற அப்படின்னு வழிகாட்டல்கள், நட்பு, பிறத ஏற்பு, சமூக சேவை மற்றும் பிற பயிற்சிகள் மூலமாக சாரணர் இயக்கம் மற்றும் பிற போன்றவை நாட்டின் எதிர்கால சிறப்பாக அமையதான் நாட்டில் உள்ள மக்களோட எதிர்கால சிறப்பாக அமைய உதவுகின்றனர். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த லெசனை முடிச்சிட்டோம். இந்த லெசன் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.